நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டு போமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்ல ஆட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தவிக தலைவர் விஜய் தமிழக சட்டசபை தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனு தாக்கலின் போது தன் சொத்து கணக்கு விபரத்தையும் தாக்கல் செய்தார். இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் தாக்கல் செய்த சொத்து விபரங்கள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளன. 2 தொகுதிகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட சொத்து கணக்குகளில் குளறுபடி உள்ளது. ஒரு தொகுதியில் 100 கோடி ரூபாய் வரையிலான சொத்து மதிப்பு குறைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. எனவே விஜயிடம் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் கமிஷன் விசாரிக்க வேண்டும் என கோரி பெரம்பூர் தொகுதி வாக்காளர் விக்னேஷ் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனு சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர் 2லும் ஒரே மாதிரியான விபரங்களை தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஒரு தொகுதியில் 100 கோடி ரூபாய் வரை சொத்து மதிப்பை குறைத்து காட்டியது முறைகேடானது என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த மனு தொடர்பாக வருமான வரித்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட கோர்ட் வழக்கு விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தவேகா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் விஜய்க்கு எதிரான இந்த வழக்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை தேர்தலில் விஜய் வென்றாலும் வேட்புமனுவில் வருமானத்தை குறைத்து காட்டியதால் அவர் எம்எல்ஏவாக தொடர்வதில் ஏதேனும் சிக்கல் வரக்கூடுமா என தவேக நிர்வாகிகள் தொண்டர்கள் கவலை அடைந்துள்ளனர். இந்த வழக்கை கையாள்வது குறித்து கட்சியின் மூத்த வழக்கறிஞர்கள் ஆலோசித்து வருகின்றனர்.